தமிழ்நாட்டில் வெய்ய கொளுத்தி எடுக்குது. இங்கே பாரு, மழை பெய்யுது. நேற்று மழை பெஞ்சிருக்கு பெங்களூரில், நிலமங்காலா. இன்றைக்கும் மழை பெய்யுது பெங்களூரில், மழை பெய்யுது. ஆனால் தமிழ்நாட்டில் வெயில், சென்னையில் அதுவும் பட்டையை கிளப்புது. ஒரு 5 நிமிஷம் வெளியே நடமாட முடியல சென்னையில். இங்கே நல்லா குளு குளுன்னு மழை பெய்யுது. இதெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? பெங்களூரில் மழை நிறையா இருக்கும், ஆனால் ஒரு மலையை கூட வெட்ட மாட்டாங்க. அதனால தான் தமிழ்நாட்டில் மழை நிறையா இருக்கும், ஆனால் எல்லா மலையும் வெட்டி தின்னுடுவானோ கவர்மெண்ட்டில். அதேமாரி ஆந்திராவிலையும் பார்த்தீங்கன்னா வச்சுக்க, மழை நிறையா இருக்கும், அங்கேயும் எல்லா மலையும் வெட்டி தின்றுவானோ. ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா வச்சுக்க, கடப்பாப்பாக்கெல்லாம் போனீங்கன்னா அவ்வளோதான், வெய்ய கொளுத்துன்னு கொளுத்தும். கேரளாவில் மழை நிறையா இருக்கும், ஆனால் அங்கேயும் ஒரு மலையும் வெட்ட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு கேரளா, கர்நாடகா 2 மாநிலத்துலேயும் மலையை வெட்டவே மாட்டாங்க. அதனால தான் கேரளாவும் கர்நாடகாவும் குழுன்னு ஏசியில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். தமிழ்நாடு, ஆந்திராலாம் மலையை வெட்டி வெளிநாட்டுக்கும் கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் கடத்துறாங்க. எப்படி மழை பெய்யுது, எப்படி இருக்கு பாரு இயற்கை. பெங்களூர் தான், கேரளா தான். தமிழ்நாடு, கர்நாடகா, அதே மாதிரி ஆந்திராவிலும் தமிழ்நாடும் வாழ தகுதி இல்லாத நாடு. தமிழ்நாட்டில் மலையை ஃபுல்லாக வெட்டி தின்னுடுறானோ கவர்மெண்ட் அதிகாரிங்க.